Hello friends, welcome after the break. இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம வந்து ரீசைசபிள் இன்ட்ராக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ரீசைசபிள் அப்படி நம்ம மைண்டுக்கு வரும்போது எந்த எலிமெண்ட்டை வேணாலும் நம்ம இந்த கார்னரை ட்ராக் பண்ணி ரீசைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிங்க நம்ம ஜேக்வரியில் வெப்பேஜில் இருக்கிற எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் கார்னர்ஸை வச்சு ட்ராக் பண்ணி நம்ம அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான இன்ட்ராக்ஷன் தான் இது. அண்ட் இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த மாதிரி சில செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹேண்டில்ஸ். இட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை வேர் த ட்ராக் ஹேண்டில்ஸ் டு பி பிளேஸ்ட். அதாவது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம ட்ராக் பண்ணணும் இந்த ரீசைஸ் பண்ணுறதுக்கு அந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த ட்ராக் பண்ணும்போது நம்ம இப்போ விண்டோஸ்லாம் பார்த்தோம்னா 2 அம்புக்குறி வரும் இந்த ரீசைஸ் பண்ணும்போது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் அந்த எலிமெண்ட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா அது எந்த போர்ஷனில் வரணும், அதாவது டாப்பில் வரணுமா இல்லை பாட்டமில் வரணுமா இல்லை லெஃப்ட்டில் வரணுமா ரைட்டில் வரணுமா அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லையா. அதுக்கு இந்த ஹேண்டில்ஸுங்கிற இந்த ஆப்ஷன் நமக்கு உபயோகமாக இருக்கும். இல்லைங்க எனக்கு எந்த சைட்லேருந்து பண்ணாலும் அது ரீசைஸ் பண்ணணும், எனக்கு ஒரு குறிப்பிட்ட சைட்னா ஒன்றும் கிடையாது அப்படின்னா ஹேண்டில்ஸ் ஆல் அப்படின்னு தந்து விட்ருங்க. அப்படி ஆல்னு தந்துட்டிங்கன்னா எந்த போர்ஷன்லேருந்தும் நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்சோ ரீசைஸ். பொதுவாக பேரண்ட்டுக்குள்ளே தான் சைல்டு இருக்கும் இல்லையா. இப்போ நான் பேரண்ட்டை ரீசைஸ் பண்ணும்போது சைல்டும் சேர்த்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்கள் உபயோகமாக இருக்கும். ஸோ பேரண்ட் ரீசைஸ் பண்ணும்போது சைல்டும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தந்தாப்பில் ரீசைஸ் ஆகும், சரிங்களா. அதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம் போக போக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹைடு. It is used to specify drag handles only when hovered on the resizable element. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேண்டில் சொன்னேன் இல்லையா, அந்த ஹேண்டில்ஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஹேண்டிலுக்கு. அந்த ஹேண்டில் பொதுவாகவே பை டிஃபால்ட்டாக அது மறையாது, சரிங்களா. நீங்கள் அது அந்த உங்கள் மவுஸ் அது மேலே கொண்டு போனாலும் கொண்டு போகாட்டிலும் அது அப்படியே தான் இருக்கும். இல்லைங்க நான் எப்போல்லாம் என் மவுஸை அது மேலே கொண்டு போகிறேனோ அப்போ மட்டும் இந்த ஹேண்டில் கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும், மற்ற நேரத்தில் கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட்டோ ஹைடுங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஜஸ்ட் ஆட்டோ ஹைடு ட்ரூ அப்படின்னு தண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராக் ஹேண்டில் வந்து எப்போல்லாம் உங்கள் மவுஸை தூக்கிட்டு போய் அந்த ரீசைசபிள் எலிமெண்ட் மேலே வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் கண்ணுக்கு அது தெரியும், அந்த ட்ராகபிள் ஹேண்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியும், மற்ற நேரத்தில் அது தெரியாது, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஸ்ட். ஸோ இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே அ செமி டிரான்ஸ்பரண்ட் எலிமெண்ட் வென் ரீசைஸ்ட். செமி டிரான்ஸ்பரண்ட்னா ரீசைஸ் பண்ணும்போது ஓகேங்களா அதோட பார்ட்டு எங்கே வரும் அப்படின்ட்டு என்னால் வந்து பார்க்க முடியும். இப்போ பொதுவாக நான் ரீசைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு தெரியாது. இந்த கோஸ்ட் ட்ரூ அப்படின்னு தந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கெங்கெல்லாம் ரீசைஸ் பண்ணுறேனோ அது வந்து நான் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துக்கு தான் வரப்போகுது அப்படின்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தான் இந்த கோஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் உபயோகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹைட் அண்ட் மின் வித் இல்லை மேக்ஸ் வித் அண்ட் மின் ஹைட்டு. இந்த மாதிரி வந்து பொதுவாக நம்மளால் வந்து ஹைட் அண்ட் வித்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். மினிமமாக இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும், மேக்ஸிமமாக இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ். இப்போ மேக்ஸ் ஹைட்டு 300 பிக்சல்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரீசைஸ் பண்ணும்போது 300 பிக்சலுக்குள்ளே தான் ரீசைஸ் பண்ண முடியும் ஹைட்டு, சரிங்களா. 300 பிக்சல் ஹைட்டுக்கு மேலே வந்து உங்களால் ரீசைஸ் பண்ண முடியாது, அதான் டெட்லைன். அதே மாதிரி மினிமமும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹைட்டுக்கு மட்டும்தானா, வித்துக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா வித்துக்கும் அதே மாதிரி தான். அதனால தான் இந்த இடத்துல நான் தரலை. ஜஸ்ட்டு ஹைட்டுக்கு பதில் மேக்ஸ் வித்து மின் வித் அப்படின்னு தந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த எலிமெண்ட் வரையும் தான் அது, அந்த பர்டிகுலர் பொசிஷன் வரையும் தான் அது ரீசைஸ் பண்ணும், அதுக்கு மேலே அது பண்ணாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமேட். இட் இஸ் யூஸ் டு செட் த அனிமேஷன் மோட் ஃபார் த ரீசைசபிள் எலிமெண்ட், சரிங்களா. இந்த அனிமேட்டு அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து ஃபால்ஸில் தான் அங்கே இருக்கும். நீங்கள் அனிமேட் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து அனிமேஷன் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும். அதுக்கப்புறமா அனிமேட் டியூரேஷன் தந்தீங்கன்னா அந்த அனிமேஷன் எத்தனை நேரத்துக்கு நடக்கணும், நான் ரீசைஸ் பண்ணும்போது அந்த அனிமேஷன் எத்தனை நேரத்துக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த அனிமேட் டியூரேஷன் நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அண்ட் இது கூட நீங்கள் மில்லி செகண்ட்ஸில் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமேட் ஈஸிங். ஈஸிங்னா வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. நான் அதை வந்து ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணும்போது எனக்கு அது எந்த விதத்தில் வரணும், சரிங்களா. இதில் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் ஈஸ் இன் பவுன்ஸு, ஈஸ் அவுட் பவுன்ஸு, சரிங்களா, ஃபோல்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது.
சரிங்களா. இப்போ நான் ஈஸாட் பவுன்ஸ் தந்தேன்னா பவுன்ஸ் ஆகிக்கிட்டே எனக்கு வந்து அனிமேட் ஆகும் ரீசைஸ் ஆகும்போது. ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுற வகையில் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஃபைன், இப்போ நம்மளோட கோடை பார்ப்போம். இப்போ என்னோடய பாடி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஃப் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து D1 அப்படின்னு தந்திருக்கேன். அண்ட் அந்த டிஃப் டேக்குள்ளே நான் ஒரே ஒரு இமேஜ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஐகான், ஒரு ஸ்மால் இமேஜ், ஒரு இந்தியன் ஃப்ளாக் ஒன்று தந்திருக்கேன். அண்ட் அதோட ஹைட் 100 பிக்சல் அண்ட் வித் 100 பிக்சல் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா #D1, அதாவது என்னோடய டிஃப் டேக்கை வந்து நான் ரீசைஸபிள் இன்ட்ராக்ஷன் தரேன் அதுக்கு. ஸோ ஆல்சோ ரீசைஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்சோ ரீசைஸ் #D1 IMG அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ ஆல்சோ ரீசைஸ் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், என்னோடய பேரண்ட் எலிமெண்ட்டை நான் ரீசைஸ் பண்ணும்போது என் சைல்டு எலிமெண்ட்டு கூட ரீசைஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து #D1 வந்து என்னோட பேரண்ட் எலிமெண்ட்டு, இமேஜ் டேக் வந்து என்னோட சைல்டு எலிமெண்ட்டு. ஸோ இப்போ நான் அந்த பேரண்ட் டிஃப் டேக்கை நான் ரீசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இமேஜ் டேக்கும் எனக்கு ரீசைஸ் ஆகும். அண்ட் ஹேண்டில்ஸ் :all அப்படின்னு தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ என்னால் எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் ரீசைஸ் பண்ண முடியும், எந்த கார்னரில் இருந்தாலும் என்னால் ரீசைஸ் பண்ண முடியும், ஒரு ஸ்பெசிஃபிக் கார்னர் இல்லாமல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி தந்திருக்கேன். அனிமேட் ட்ரூ அப்படின்னு தந்திருக்கேன் பாருங்கள். நான் ஸ்லைட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபால்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரூன்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எலிமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அனிமேஷன் கெப்பாசிட்டியை வந்து தரீங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் டியூரேஷன் வந்து 2000 அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ அந்த அனிமேஷன் வந்து 2 செகண்டுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பாருங்கள் அனிமேட் ஈஸிங், அந்த எஃபெக்ட் சொன்னேன் இல்லையா, ஈஸவுட் பவுன்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட்டை நான் தந்திருக்கேன். சரிங்களா. ஸோ இப்போ இதை நான் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் என் அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இந்த அவுட்புட்டில் இப்போது இந்த கார்னரில் பாருங்கள் எனக்கு ஒரு ஸ்மால் எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிள் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அது மேலே வச்சாலே எனக்கு அந்த ரீசைசபிள் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அந்த ஆரோ மார்க் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நான் அதை ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் நான் பேரண்ட் எலிமெண்ட் தான் ட்ராக் பண்ணேன், எனக்கு சைல்டு எலிமெண்ட்டு கூட ட்ராக் அடிச்சு பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள் நான் இப்போ ட்ராக் பண்ணுறேன், பாருங்கள். சரிங்களா. ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த ஆல்சோ ரீசைஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடில் வந்து ஹேண்டில்ஸ் ஆல் அப்படின்னு தந்திருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஹேண்டில்ஸ் ஆலுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள், இந்த டாப்லேருந்து திருப்பி நான் ரீசைஸ் பண்ணுறேன் பாருங்கள், அது உள்ளே போயிடுச்சு. எவ்வளோண்டு போயிருக்கு பாருங்கள். நான் மின் ஹைட் எதுவுமே செட் பண்ணல, ஜஸ்ட்டு பை டிஃபால்ட் எவ்வளோ தான் போதும் பார்ப்போம் அப்படின்ட்டு பாருங்கள், ஒரு சின்ன புள்ளி மாதிரி வந்துடுச்சு எனக்கு இந்த கார்னரில். இப்போ அதுவே நான் வந்து பெருசாக வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணோம் பாருங்கள், ஹாரிசான்டலையும் என்னால் பண்ண முடியும், அதே மாதிரி வெர்டிக்கல்லையும் என்னால் பண்ண முடியும். நான் ஆக்சுவலாக பேரண்ட் எலிமெண்ட்டை மட்டும்தான் நான் ட்ராக் பண்ணுறேன், சைல்டு எலிமெண்ட்டை ட்ராக் பண்ணலை. பட் ஆட்டோமேட்டிக்காக அது சைல்டு எலிமெண்ட்டையும் கூப்பிடுது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அனிமேஷன் டியூரேஷனில் தான் வந்திருக்கேன் இல்லையா. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்லைட்ஸில் பார்த்த மாதிரி ஆட்டோ ஹைடை வந்து நான் தரேன். ஆட்டோ ஹைடு :true அப்படின்னு தரேன். ஓகே. ஸோ இப்படி தந்ததுனால இப்போ என்னோடய ப்ரௌசரில் நான் திருப்பி இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு அந்த இது வரவே இல்லை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருந்துச்சுல இந்த கார்னரில், இப்போ அந்த சிம்பிள் இல்லை. ஏன்னா என் மவுஸ் அந்த பேரண்ட் டிஃப் டேக் மேலே இல்லை. இப்போ அதுவே என் மவுஸ் அந்த பேரண்ட் டிஃப் டேக் மேலே கொண்டு வரேன் பாருங்கள், எனக்கு அந்த சிம்பிள் வந்துருச்சு. வெளில கொண்டு போயிடுறேன், போயிடுது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆகிடும். சரிங்களா. இதுதான் உங்களை ஸ்லைடில் நான் சொன்னது. அண்ட் அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் மேக்ஸ் ஹைட் கன்சிடர் ஒரு 300 பிக்சல் வரையும் மேக்ஸிமம் ஹைட் வந்து போகலாம். ஓகே. அண்ட் மேக்ஸ் வித் வந்து 300 பிக்சல் வரையும் போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் மினிமம் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை, மேக்ஸிமம் ஹைட் அண்ட் வித்து தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதை பாருங்கள், நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் அவ்வளோதான், அதுதான் 300 ஹைட்டு அண்ட் 300 வித்து வந்துடுச்சு. எனக்கு அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன தான் ட்ராக் பண்ணாலும் எனக்கு ட்ராக் ஆகாது. பட் எவ்வளோ மினிமமாக குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம் நான். பாருங்கள். சரிங்களா. பட் மேக்ஸிமம் எனக்கு 300னா 300 பிக்சல்ஸ் தான் என்னால் முடியும். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஆல்சோ ரீசைஸில் வந்து இல்லைங்க எனக்கு சைல்டு எலிமெண்ட் வேண்டாம், எனக்கு பேரண்ட் எலிமெண்ட் மட்டும்தான் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா
இப்போ பாருங்கள், நான் அதை கமெண்ட் பண்ணி விட்டுறேன். இதை நான் திருப்பி இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் ரெட்டை ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ரெட்டை ட்ராக் பண்ணும்போது எனக்கு ரெட்டு மட்டும்தான் ட்ராக் ஆகுது, என்னோடய இமேஜ் டேக் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, அதை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து சைல்டு டிஃப் டேக்கும் சேர்த்து அது வந்து ரீசைஸ் ஆச்சு இல்லையா, பட் இந்த டைம் அது ஆளை, ஏன்னா நம்ம இந்த இடத்துல அதை கமெண்ட் பண்ணிட்டோம். ஃபைன். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நான் சொல்கிறேன். இது வந்து எப்போனா, நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்கள் எலிமெண்ட்டை ரீசைஸ் பண்ணுறீங்களோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் அதை ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரீசைஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரீசைஸ் பண்ணிக்கும் போது எனக்கு ஸ்டார்டட் ரீசைசிங் அப்படிங்கிற அந்த அலர்ட் மெசேஜ் எனக்கு வந்துடுச்சு. சரிங்களா, ஸோ இதுலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹோப்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். அடுத்து நம்ம செலக்டபிள் இன்ட்ராக்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இட் இஸ் யூஸ் டு செலக்ட் எனி டாம் எலிமெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ரீசைஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து நம்ம எந்த டாம் எலிமெண்ட்டை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணும்போது என்ன இன்ட்ராக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இது கூட ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டர் வந்து அது பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க. ஸோ இப்போ கன்சிடர் ஒரு பேஜில் வந்து ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் தேவையில்லை, எனக்கு குறிப்பிட்ட சில எலிமெண்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபில்டருங்கிற இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து தேவையில்லாத சில எலிமெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஆப்ஷன். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு. கன்சிடர் உங்கள் எலிமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் அது செலக்ட் ஆகும், அது வரையும் அது செலக்ட் ஆகாது. அதுதான் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா, அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் செலக்ட் ஆகும். இல்லைங்க எனக்கு டிஸ்டன்ஸ்லாம் வேண்டாம், நான் வந்து டைம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த டிலே மூலமாக நீங்கள் பண்ணலாம். இட் இஸ் யூஸ் டு ஸ்டார்ட் த டிலே ஆஃப் த செலெக்ஷன் பை ஸ்பெசிஃபைங் மில்லி செகண்ட்ஸ். ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க 2000 அப்படின்னா 2 செகண்ட் கழிச்சு தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு கணக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. டிசேபிள்டு வந்து உங்கள் எலிமெண்ட்டை வந்து இந்த செலெக்ஷன் ஃபீச்சர்லேருந்து தவிர்க்கிறதுக்காக இந்த டிசேபிள்டு இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா செலக்டடு. கன்சிடர் நீங்கள் அந்த எலிமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செலக்டடுங்கிற இந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும், அந்த அதுக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி அதை பண்ண போகுது. அண்ட் அன்செலக்டட் வந்து எப்போல்லாம் இந்த செலக்ட் பண்ண எலிமெண்ட்லேருந்து வெளில வரீங்களோ, அன்செலக்ட் பண்ணுறீங்களோ, இந்த அன்செலக்டடுங்கிற இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டபிள். சார்ட்டபிள்னால் நம்ம மைண்டுக்கு வந்து அந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் தானே, அதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நம்ம வந்து அந்த ரீஆர்டர் பண்ணிக்கலாம், ஒரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எலிமெண்ட்டை சார்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இங்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் இதில் பார்த்த மாதிரியே லைக் கண்டெய்ன்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இதிலே கூட. பட் இதில் முக்கியமான ஆப்ஷன் வந்து இந்த கனெக்ட் வித்துங்கிற அந்த ஆப்ஷனு, அதனால தான் அதை மட்டும் தந்திருக்கேன். ஸோ கனெக்ட் வித் வந்து இட் இஸ் யூஸ் டு ஆக்செப்ட் எலிமெண்ட்ஸ் வென் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். கன்சிடர் ஒரு 2 லிஸ்ட்டு இருக்குங்க, ஒரு லிஸ்ட்லேருந்து எலிமெண்ட்டை தூக்கி இந்த லிஸ்ட்டில் போடுறீங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை தூக்கி அந்த லிஸ்ட்டில் போடுறீங்கன்னா அது சார்ட் ஆச்சுன்னா அது எப்படி ஆகும்னா இந்த கனெக்ட் வித்துங்கிற மூலமாக. சரிங்களா, ஸோ உங்கள் 2 லிஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த கனெக்ட் வித்துங்கிற அந்த ஆப்ஷன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அண்ட் அப்டேட்டுங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குங்க, அது ஏன் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா கன்சிடர் நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு எலிமெண்ட்டை வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும். அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா இந்த அப்டேட்டுங்கிற இந்த ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற என்ன ஃபங்க்ஷனாலிட்டி தருமோ அது பண்ண போகுது. சரிங்களா, ஸோ இதை செலக்டபிள் அண்ட் சார்ட்டபிளில் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுற வகையில் நம்ம சின்ன ஒரு கோடை ஒன்று பார்ப்போம். ஃபைன், இப்போ நம்ம ஒரு கோடை பார்ப்போம். இப்போ என்னோடய பாடி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து பார்த்திங்கன்னா வெப் அப்படின்னு தந்திருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் நான் செப்பரேட்டாக கிளாஸ் ஆட்ரிபியூட் தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3 லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா W அப்படிங்கிற அந்த கிளாஸ் வேல்யூ தந்திருக்கேன். அண்ட் லாஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு மட்டும் A அப்படிங்கிற அந்த வேல்யூ தந்திருக்கேன். சரிங்களா, ஸோ இது ஒரு ரீசன்காக அப்படி தந்திருக்கேன். இது என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம்.
ஸோ இப்போ என்னோடய ஸ்டைல் டேக் பாருங்கள் மேலே. ஸோ என்னோடய லிஸ்ட்டுக்கு வந்து நான் இன்லைன் பிளாக் தந்திருக்கேன். ஸோ அது பிளாக்காக ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த .ui-selected அப்படின்னு தந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து என்னோட யூசர் டிஃபைன்டு சிஎஸ்எஸ் கிளாஸ் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன் சிஎஸ்எஸ் கிளாஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட jQuery-ui.css ஃபைல் ஒன்று லிங்க்கில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே தான் அந்த கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது நான் எதுக்கு தந்திருக்கேன் அப்படின்னா, நான் எப்போல்லாம் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக மாறணும், அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக மாறணும், அண்ட் அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சலாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வந்து இது ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். அண்ட் அதே மாதிரி யூஐ செலக்டிங் கூட ப்ரீடிஃபைன்ட் கிளாஸ் தான். செலக்டிங்னா நான் செலக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் செலக்டட் வரும், செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே செலக்டிங்னு வரும். சரிங்களா? செலக்டட்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ் தானே. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஈவெண்ட் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த கிளாஸ் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அண்ட் கலர் வந்து ப்ளூவாக இருக்கணும்னுலாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய jQuery கோடில் பாருங்கள், நான் #web என்னோட லிஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். .selectable இல்லை பாருங்கள், ஃபில்டர் தந்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஸ்லைடில் சொன்ன மாதிரி ஃபில்டர் வந்து எது தேவையோ அது மட்டும் எடுத்தது, தேவையில்லாத விஷயத்தெலாம் விட்டுறது இல்லையா. ஸோ ஃபில்டர் வந்து இந்த இடத்துல பாருங்கள், நான் .wன்னு தந்திருக்கேன். ஏன் டாட் தந்திருக்கேன்னா, இது வந்து ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட் இல்லையா, அதனால தான் டாட்டை வச்சு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் வித்தின் த டபுள் கோட்ஸ் .wன்னு தந்ததுனால ஜஸ்ட் W கிளாஸ் இருக்கிற அந்த லிஸ்ட்டை மட்டும்தான் அது ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த செலக்டபிள் ஸ்டைல் அப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் வந்து நமக்கு HTML, CSS, JavaScript இது மூணும் தான் எனக்கு செலக்டட் க்ரைட்டீரியாக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த டியூரேஷன் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு HTML, CSS, JavaScript, Angular எல்லாமே எனக்கு அந்த பார்டருக்குள்ளே வந்துடுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோடய கோடில் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு செலக்ட் பண்ணும்போதே எனக்கு அது உடனே ஆகிடுது, செலெக்ஷன் ஆகிடுது இல்லையா. ஸோ HTML, CSS, JavaScript நான் செலெக்ஷன் விடலை. அந்த உங்களுக்கு அந்த டாட்டட் லைன்ஸ் கணக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய செலெக்ஷன் நான் விடலை. ஸோ இது UI-selectingல இருக்குது. இப்போ நான் விட்டோன்னே பாருங்கள், எனக்கு HTML வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சுங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம், UI-selectedல வந்துடுச்சு அப்படின்ட்டு. அண்ட் இந்த அலர்ட் மெசேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கோடில் வந்து பாருங்கள், selected: function அப்படின்னு வந்திருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி நம்ம எப்போ எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ அப்போ அந்த அலர்ட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த அலர்ட் செலக்டட் அப்படின்ட்டு வருது. ஸோ அந்த மாதிரி நான் இந்த இடத்துல எவ்வளோ எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், 3 எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஓகே பாருங்கள், அடுத்தது CSS செலக்ட் ஆகிடுச்சு, செலக்டட் மெசேஜ் வந்துச்சு. JavaScript செலக்ட் ஆகிடுச்சு, செலக்டட்னு மெசேஜ் வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, CSS செலக்ட் பண்ணுறேன். CSS செலக்ட் பண்ண உடனே மற்ற ரெண்டும் அன்செலக்ட் ஆகிடுச்சு இல்லையா. அன்செலக்ட் ஆனதுனால எனக்கு நாட் செலக்டட்னு வந்துடுச்சு. ஸோ நாட் செலக்டட் வந்து எது, அன்செலக்டடோட அலர்ட் மெசேஜ் நான் இங்கே இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ நான் வந்து மற்ற 2 எலிமெண்ட்டும் அன்செலக்ட் ஆகிடுச்சு இல்லையா, HTML-ம் JS-ம் அன்செலக்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எனக்கு CSS மட்டும்தான் இந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கு. ஸோ CSSக்கு ஒரு செலக்டடு வரும். சரிங்களா? அண்டு இந்த இடத்துல முக்கியமாக கவனிச்சு பாருங்கள், நான் ஆங்குலரில் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு அவுட்புட்டுமே வரல. பாருங்கள், ஆங்குலர் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த எல்லோவோ இல்லை க்ரீனோ வரல. ஏன் வரல அப்படின்னா, நான் இந்த ஃபில்டர் தந்திருக்கேன் இல்லையா, ஃபில்டர்: .w அப்படின்னு தந்திருக்கேன் இல்லையா. ஸோ இது மட்டும் ஜஸ்ட் இந்த கிளாஸில் W கிளாஸில் இருக்கிற மட்டும்தான் செலக்ட் பண்ணணும், மற்ற இதெல்லாம் செலக்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட டிஸ்டன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் ஆப்ஷனாக டிஸ்டன்ஸ் 800 பிக்சல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறத பாருங்கள், நான் இந்த HTML ஆரம்பத்தில் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போகிறேன். இதுவரை செலக்ட் ஆகலை. 800 பிக்சல்ஸ் டச் ஆன உடனே எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல 800 பிக்சல் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு செலக்டிங் வந்துருச்சு. இப்போ நான் அது விட்டேன் அப்படின்னா, HTML ஃபஸ்ட்டு செலக்டட் எலிமெண்ட்டு, CSS செகண்ட் செலக்டட் எலிமெண்ட்டு, JS தேர்ட் செலக்டட் எலிமெண்ட்டு. ஸோ முந்தி கவனிச்சு பார்த்தீங்களா, நான் இந்த இடத்துல வந்த உடனே செலக்ட் ஆகிடும்.
பட் நான் இந்த இடத்துல 800 பிக்சல்ஸ் போன டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு அது செலக்ட் ஆகிருக்கு. அதுலேருந்தே இங்கே அதை புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிலே சொன்னேன் இல்லையா, ஸோ டிலே கோலன் 4000 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ 4 செகண்டுக்கு அப்புறமா தான் எனக்கு அது வந்து செலக்ட் ஆகும். பாருங்கள் 4 செகண்ட் ஆகிடுச்சு, எனக்கு அது செலக்ட் ஆகிடுச்சு. ஃபைன். ஸோ 4 செகண்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டிலேங்கிற இந்த ஆப்ஷன் எனக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இப்போ நான் கன்சிடர் டிசேபிள் தரேன்னு வச்சுக்கோங்க. டிசேபிள்ட் கோலன் ட்ரூ அப்படின்னு தரேன்னா நான் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், என்னால் எந்த எலிமெண்ட்டுமே செலக்ட் பண்ண முடியல. யாராக வேணாலும் இருக்கட்டும், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அது டிசேபிள் ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் வந்து செலக்ட் பண்ண முடியலை. ஃபைன். ஐ ஹோப்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அடுத்த கோடு வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம சார்ட்டபிளோட கோடு. இப்போ பாடி செக்ஷனில் பாருங்கள், ஒரு UL டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஐடி வந்து வெப் அப்படின்னு தந்திருக்கேன். 3 கிளாஸ் www நம்ம ப்ரீவியஸ் கோடோட எக்ஸ்டென்ஷன் மாதிரினே வச்சுக்கோங்களேன். ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் அந்த இடத்துல இன்னும் ஒரு டிஃப் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிஃப் டேக் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இன்னும் 3 சைல்டு டிஃப் டேக் இருக்குது. அது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டிபின்னு தந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு UL பேரண்ட் டேக் இருக்குது, ஒரு டிஃப் பேரண்ட் டேக் இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ என்னோடய CSSல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஒரு UL டேக்கு ஒரு டிஃப் டேக்கு வந்து நான் ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். பார்டர் தந்து மார்ஜின்லாம் தந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய jQuery கோடில் பாருங்கள், அந்த #dbs அதாவது என்னோட டிஃப் டேக் வந்து சார்ட்டபிள் தரேன். உள்ளே பாருங்கள், கனெக்ஷன் வித் நம்ம ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, ஒரு லிஸ்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை தூக்கிட்டு போய் இன்னொரு லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னா அந்த கனெக்ட் வித்துங்கிற அந்த ஆப்ஷன் நமக்கு உபயோகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கனெக்ட் வித் கோலன் #web அப்படின்னு தரேன். #web யார்? என்னோட அன்ஆர்டர் லிஸ்ட்டோட ஐடி இல்லையா, அந்த ஐடி. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ ஸ்பெசிஃபை பண்ணதுனால எனக்கு அந்த டிஃப் டேக்கும் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல அப்டேட் ஃபங்க்ஷனும் நான் தரேன். அப்டேட் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஒன்ஸு நீங்கள் வந்து அந்த டிஃப் டேக்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நம்மளோட UL டேக்கில் சேர்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆப்ரேஷன், அந்த அப்டேட் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும்போது உங்களுக்கு அந்த அலர்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதோட ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், எனக்கு 2 லிஸ்ட்டு இருக்கா. இதுதான் என்னோட அன்ஆர்டர் லிஸ்ட்டு அண்ட் இது என்னோட டிஃப் டேக். சரிங்களா? ஸோ இப்போ நான் டிஃப் டேக்லேருந்து இந்த ஆரக்கிள் SQL அப்படியே தூக்கிட்டு போயிட்டு, சரிங்களா, இப்போ இந்த HTML CSS JavaScript இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில அப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு சார்ட்டட்னு வருது. சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ என்னோட கோடுக்கு போவோம். இப்போ பாருங்கள், இந்த கீழே வந்து #web.sortable அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி நான் #dbsன்னு தந்தேன். ஸோ இந்த டிஃப் டேக்கு சார்ட்டபிள் கெப்பாசிட்டியே தந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் நான் வந்து இந்த சார்ட்டபிள் ஃபங்க்ஷனாலிட்டியை தரப்போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கனெக்ட் வித் கோலன் #dbs. ஸோ இதில் என்ன தெரியுது, என்னோட அன்ஆர்டர் லிஸ்ட்லேருந்து நான் என்ன வேணாலும் தூக்கிட்டு போய் என்னோட டிஃப் டேக்குள்ளே போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த JavaScript அப்படியே தூக்கிட்டு போயிட்டு என்னோட இந்த டிஃப் டேக்கில் எங்கே வேணாலும் நான் ப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணுமா ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை இடையில ப்ளேஸ் பண்ணுமாலும் ப்ளேஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு தந்தாப்பில் அது வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் இந்த லிஸ்ட்டு தூக்கி போடலாம் அண்ட் இந்த லிஸ்ட்லேருந்து இந்த லிஸ்ட்டுக்கு நம்ம தூக்கி போடலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஓகே, ஐ ஹோப் ஸோ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். நம்ம செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த செஷனில் நம்ம வந்து jQueryயில் இருக்கிற UI widgetsஸை பற்றி பார்ப்போம். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான செஷன். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.